ஹாய் காய்ஸ், நாங்கள் தான் உங்கள் ஜிகே மெமரிஸ். ஆக்சுவலாக எனக்கு என்ன வீடியோங்கிறது எப்பவும் போல தான் தமிழை பார்த்து கண்டுபிடிச்சிருப்பீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாதீங்க, ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, கொஞ்ச நாள் உடம்பு சரியாமல் போயிடுச்சு. அதனால் வீடியோ எல்லாமே டைமுக்கோ சொன்ன டேட்டுக்கோ என்னால் கொடுக்க முடியல. ரொம்ப உடம்பு முடியாமல் போயிடுச்சு, அதனால் மட்டுமே தான் கொடுக்க முடியல. அதனால தான் கொஞ்சம் லேட்டாக ஒன் பை ஒன்னாக கொடுத்துட்ருக்கேன். இது என்ன வீடியோ அப்படிங்கிறது எல்லாமே வீடியோக்குள்ளே போங்க, வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். ஒரு விஷயமும் உங்களுக்கு புரியும். ஆக்சுவலாக ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. சிலதெல்லாம் நினைக்கும் பொழுது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. முதுகுலையும் நிறைய பேர் குத்திட்டாங்க, வயிற்றுலையும் சில பேர் அடிச்சிட்டாங்க. அதெல்லாம் கண்டிப்பாக சொல்கிறேன். உங்களுக்கு தெரியும் யார் என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே. போக போக எல்லாத்தையும் ஒன் பை ஒன்னாக உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணுறேன். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி இன்றைக்கி என்ன சர்ப்ரைஸ், என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே போய் பாருங்கள். பார்த்தீங்களா, கவி எனக்காக அந்த வாட்டர் இது வாங்குறாங்க. அது பேர் எனக்கு தெரியல. வாட்டர் பூரிஃபையர் பேர் தெரியல தங்கம். அது வாங்குறாங்க. எனக்கு ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தேன், என்னால் கேன் எடுத்துகிட்டு வர முடியலம்மா அப்படின்னு. ஸோ அதுக்காக அவங்க எனக்கு வாங்கி தரேன் வாட்டி அப்படின்னு சொல்லி கொடுத்து போயிருக்காங்க. ஸோ இதுதான் என்னோட நெக்ஸ்ட் கிஃப்ட் எனக்கு இது. ஸோ தேங்க்யூ. 2 hours later. புரியல. தண்ணி நீயே குடி. எனக்கு என்னோட ஆசை ஒன்றுத்தையும் கவி எனக்கு ஒன்றா நிறைவேற்றுது. ஏன்னா நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. என்ன அப்படின்னா, நான் போய் கேனில் தான் தண்ணிலாம் தூக்கிட்டு வருவேன். ஸோ கவி பிடிச்சிட்டு வச்சுட்டாங்க அப்படின்னா நான் தான் போய் தூக்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஒரு வாட்டி நான் தூக்கும் போதும் கவி வருத்தப்படுவாங்க, வயிறு இறங்கிடும், காயத்ரி தூக்காத, தள்ளிட்டு போ. பிரச்சனை இருக்குல்ல, அவளுக்கு ஒயிட் ஷர்ட் ஜாஸ்தி படும். வெயிட் தூக்கினாலோ இல்லை ஹீட் அதிகமாக இருந்தாலோ இன்னும் ஜாஸ்தி படுமா, ரொம்ப கஷ்டப்படுவான். அப்போ நான் சொல்லுவேன், இந்த கேன் கட்டு, இந்த 2 கேனையும் நான் போய் தண்ணி எடுத்துகிட்டு வந்து வைப்பேன். ஆனால் இப்போ இனிமேல் நம்ம கேனே தேவையில்ல, நான் காயத்ரிக்காக இது பண்ணேன். சரி பரவாயில்ல வா. ஆனால் நாங்கள் இது நான் என்ன நினச்சோம், 2000 3000 இருக்குன்னு நினச்சி போனேன். அவங்க சொன்னதை எடுக்கணும்னா தலை சுற்றி. சரி, அப்புறம் எங்களுக்கு இல்லாதது என்ன இருக்குது, ஹாஸ்பிட்டலுக்கு போய் செலவு பண்ணுறதுக்கு இதுலேயே செலவு பண்ணிருக்கோம். அது எல்லாமே நம்மளுக்கு 30 ரூபா. நம்மளுக்கு 2 நாளுக்கு எப்படியா இருந்தாலுமே ஒரு 3 கேன் அப்படி செலவாகுது. சமைக்க கொள்ள எல்லாமே சேர்த்து. சமைக்கிற தண்ணி எப்படி இருக்குன்னு தெரியாது. டேங்க்கு சுத்தமாக இருந்தாலும் எப்போ எது என்ன ஒன்றே தெரியாதுன்ற பயத்தில் நாங்கள் எப்பவுமே கேன் தண்ணியில் தான் செஞ்சுப்போம். சாப்பாடு கழுவுறதுலாம் அந்த நார்மல் தண்ணி கழுவிடுவேன். அதனால் சரி, அதனால் செலவாகுது அப்படின்னு 30 ரூபா மீனி கணக்கு பண்ணாலே ஒரு நாளைக்கு 30 ரூபான்னு வச்சா கூட மாதத்துக்கு அதுலேயே ஒரு 1000 ரூபா கிட்ட வந்துடுது. சரியா? அதனால் இனிமேல் அதை ரிவைவ் பண்ணலாம், வருஷம் ஃபுல்லாக இது போட்டுக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது எப்போவுமே நமக்கு சேஃபு. ஸோ எங்கே இருந்தாலும் நம்ம கையிலேயே கழட்டி எடுத்துகிட்டு போயிடலாம், அந்த மாதிரி இருக்குது. நான் நிறைய பெரியவங்க வீட்டுக்கெலாம் போவாங்க, இப்படி பணக்கார வீட்டுக்கெலாம். அப்போ இப்படி பண்ணவங்க தண்ணி ஊற்றுவாங்க. எனக்கு ஆசையாக இருக்கும். அப்போ தான் இன்றைக்கி தான் இந்த ஆசை நிறைவேறிச்சு. எடுப்பாயிட்டு தண்ணி உண்மையாகவே நல்லா இருக்குது. ஒரு கிஃப்டாக எனக்கு நிறைவேறிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் இன்னும் நினச்சதெல்லாம் நிறைவேறணும். கடவுளை நம்புகிறோம். ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம். நிறைய பேருக்கு நிறைய விஷயத்தில் தெரியாது. எவ்வளவோ பேர் என்னென்னவோ பேசுகிறீங்க. ஸோ அதுக்கு மத்தியில் நாங்கள் ஒன்றுத்தையும் அச்சீவ் பண்ணும்பொழுது எங்களுக்கு அது ரொம்பவே ப்ரௌடாக ஃபீல் ஆகுது. நிறைய பேர் நான் தூங்கிட்டேன், அந்த அண்ணாங்க வந்ததே எனக்கு தெரியாது. நான் பாட்டுன்னு வந்த உடனே நல்லா படுத்து தூங்கிட்டேன். எனக்கு தெரியாது கவிதை வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறமா நான் சொன்னாங்க, கடையில் கூட்டு போய் விசாரிக்கும்போது, நான் என்ன போய் விசாரிக்கிறீங்கன்னா உனக்காக தாண்டி வாங்குறேன்னாங்க. அதுக்கப்புறமா தான் அந்த லைன் வீடியோவே நான் எடுத்திருப்பேன். ஸோ எனக்காக வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ கூட கன்ஃபார்மாக அப்படிங்கிறது கூட எனக்கு தெரியாது. அப்புறம் அங்கேருந்து போயிட்டு வந்தோடனே படுத்து தூங்கிட்டேன். செம்ம டயர்டு, காலிலேருந்து ஒரே அலைச்சல். நான் வந்தோடனே படுத்துட்டேன், நல்லா தூங்கிட்டே இருக்கிறேன். டமால் டுமேல் சவுண்டு, என்ன ஏது அப்படின்னு ஏந்து பார்த்தா இதை ஃபிட் பண்ணியே முடிச்சிட்டாங்க. ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு ஆள் வெளியே நிற்கிறாங்க. அவங்களுக்கு அமௌண்ட் பே பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் தான் கவி சேவிங்ஸ் கொஞ்சம் இவ சேவிங்ஸ் எடுத்துட்டேன். சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்துன்னு என் சேவிங்ஸ் கொஞ்சம் எடுத்துட்டேன். இது முழுக்க எங்களோட சேவிங்ஸ் மட்டுமே தான். மித்தபடி யாரோ கொடுத்து உதவி பண்ணுறது அப்படி இப்படி அதெல்லாம் எதுவுமே கிடையாது. முழுக்க எங்களுடைய சேவிங்ஸ். ஸோ அதை வச்சு மட்டுமே தான் நாங்கள் ஒன்றுத்தையும் பண்ணிக்கிறோம். ஏன்னா எங்களுக்கு நாங்கள் தான் பண்ண முடியும். ஸோ வேறு யாரும் நம்மளுக்கு பண்ண மாட்டாங்க. நம்மகிட்டேருந்து வாங்கிட்டு போகிறவங்க தான் நிறைய பேர் இருக்காங்களே தவிர்த்து
நம்மளுக்கு வந்து கொடுத்து உதவி பண்ணுற அளவுக்கு யாரும் நல்லா கிடையாது. கூடவே இந்த பாவத்துல விழுந்தா என்னைக்கும் வர முடியாது. கண்டிப்பா அதை பத்தின வீடியோ கூடிய சீக்கிரம் உங்களுக்கு வரும். நிச்சயமா வரும், பயங்கரமான வீடியோ வேற மாதிரி வரும். கண்டிப்பா அதை பத்தின வீடியோஸ் பார்க்கலாம். நிச்சயமா ஃபர்ஸ்ட் எல்லாமே போடுவோம். பார்க்காம நம்ம பண்ணக்கூடாதுல்ல, பார்க்கலாம். வெயிட் பண்ணுவோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. நாங்களும் பேசு பேசுடி. எவ்வளோ சூப்பராக பேசினா கேமராவே ஆன் பண்ணாத வச்சிருக்கிறா. இவ்வளோ நேரம் உட்காந்து பேசினேன் தங்கங்களா, நிறைய பேசினேன். ஓ, கேமரா ஆன் பண்ணல, கேமரா ஆன் பண்ணாம உட்காந்து பேசியிருக்கேன். இதை நாங்கள் எப்படி வாங்கினலாம் சொல்லிட்டு இருந்தோம். ஓகேவா? ஆக்சுவலாகவே பார்த்தீங்க அப்படின்னா இது பேர் எனக்கு தெரியல, வாட்டர் பியூரிஃபையா ஏதோ ஒன்றுது. ஸோ இதை வந்து நாங்கள் வந்து முழுக்க எங்களோட சேவிங்ஸில் மட்டுமே தான் வாங்கியிருக்கோம். என்ன ரேட்டு என்ன ஏது அப்படிங்கிறது எல்லாமே உங்கள்கிட்ட நான் சொல்லிட்டேன். ஆல்மோஸ்ட் 10K வந்துச்சு அப்படின்னு சொல்லி நான் உங்கள்கிட்ட ரிவீல் பண்ணிட்டேன். இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வீடியோஸ் இது எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய ஜிகே மெமரி சேனலில் கண்டிப்பாக போடுவோம். மறக்காமல் எல்லாரும் அந்த சேனல்லையும் பாருங்கள். ஆக்சுவலாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விஷயம் வந்து நம்ம உங்கள்கிட்ட பேசணும், நிறைய விஷயம் உங்கள்கிட்ட வந்து சொல்லணும். சில கொஞ்சம் அதெல்லாம் காட்டாத. ஓகேவா? சில இதெல்லாம் வந்து உங்ககிட்ட வந்து பேசியே ஆகணும். அதுக்கு ரீசன் கூட நான் வேணால் பிடிச்சிக்கிறோம். உனக்கு நிறைய பேர் வந்து கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம நிறைய பேர் முதுகுல குத்திருக்காங்க. முதுகுல குத்துனதை தாண்டி வயிற்றுல அடிச்சிருக்காங்க. வயிற்றுல அடிச்ச அந்த நாய்களை பத்தி கண்டிப்பா ஒரு நாள் vlog கண்டிப்பா வரும். நாங்கள் கடைசி வரைக்கும் vlog போட்டுறக்கூடாது, யாரையும் தப்பா போர்ட்ரேட் பண்ணிக்கூடாது, எல்லாரையும் நல்லவங்களாவே காட்டணும் அப்படின்னு சொல்லி தான் ஒரு வாட்டி நினைக்கிறோம். ஆனா கண்டிப்பா இந்த டைம் அதுக்கான இடம் கிடையாது. ஸ்டேஷன் வரைக்கும் முதற்கொண்டும் போயிட்டு வந்திருக்கிறோம். கண்டிப்பா யாரு என்ன எந்தெந்த வீடு மாறணும், எப்படிலாம் அது எல்லாத்தையுமே வந்து கண்டிப்பா ஒரு நாள் வந்து நான் vlogல சொல்றேன். ஸோ அதுக்கு எல்லாமே பாருங்க. ஒரு சேவிங்ஸுமே ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை தான் ஒன்றும் பண்ண வேண்டியது இருக்கும். உங்க எல்லாருக்குமே தெரியும், வர 10ஆம் தேதி கவிக்கு பர்த்டே அப்படிங்கிறது. அதுக்கு என்னடா பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சா அதுக்கு கூட நமக்கு கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலை தான் இருக்கிறோம். எது நடந்தாலும் நல்லதுக்கே அப்படின்னு சொல்லி தான் இந்நாள் வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுக்கப்புறமும் அப்படி தான் ஓடுவோம். எப்போவுமே நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட பெரிய ஆசை. இன்னும் நிறைய சர்ப்ரைஸ் வீடியோ இருக்குது, மறக்காம எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் guys. ஓகே சலோ குட்டீஸ், பாய். ஜிகே மெமரிஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காய் கமெண்ட் பண்ணுங்க. மெமரிஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ், பெல் ஐகான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காம நெக்ஸ்ட் எந்த வீடியோ போடலாம்னு சொல்லுங்க. ஓகே guys, பாய் bye bye.